2 ப்ராக்டிக்கல் கொஷின்ஸு. சம் ஸ்டான்லின் இப்போ தான் காசு கொடுத்தாரு, எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. திருப்பி கொடுத்துருந்தேன் அவருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு யார் வந்திருந்து? ஐ மீன் நான் யூத்தில் இங்கே இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன்ட்டு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பீப்பிள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தீங்க இல்லையா? யார் ஃபஸ்ட்டு சர்ச்சில் வந்திருந்து? வாப்பா இங்கே இமீடியட்டாக வா 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 அவங்க எல்லாம் கை தட்டுங்க அவருக்கு. அப்படின்னா அவருக்கு சர்ச் இது ப்ரையாரிட்டி தெரிஞ்சுக்குது. ரைட். காலையில் ஏஞ்சி ஃபஸ்ட்டாக ஐ மீன் மொபைல் பார்க்காம ஜோம் பண்ணிருந்து பைபிள் வச்சுங்க யாரு? கிடியன் இல்லை, கிடியன் விட்டு நீங்கள் அப்பப்போ ஏஞ்சி வைக்க. வெரி குட், கை தட்டுங்க மேலாம். ராய் வேற இருக்குது, வேற கொஸ்டின்ஸ் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? உங்களுக்கு ப்ரையாரிட்டியை காலையில் ஏஞ்சி நீங்கள் எதனா ஃபேஸ்புக்கு இது எல்லாம் வருது. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு ஜஸ்ட் ஒரு 2 minutes டைம். ஃபஸ்ட்டு அவர் வந்தார். அவருக்கு அட்லீஸ்ட் எப்போ சர்ச்சுக்கு கரெக்டாக வருமோ, என்னையே சேர்த்து அந்த பிஃபோர் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் எனக்கும் சேர்த்து தான். நீங்கள் நான் பர்ஃபெக்டாக 100% இல்லை, எனக்கும் சேர்த்து தான். நான் எதனா சொன்னால் அது எனக்கும் சேர்த்து தான். ஸோ ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா லைஃப் நல்லாயிருக்கும். குட், பட் அப்படியே கண்டினியூ பண்ணும். காலையில் ஃபஸ்ட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது, ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தட் வில் பி வெரி குட். அந்த நாளே பாசிட்டிவாக ஆகும் முடியும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெசேஜ். ஓகே, லூக்கா ஐ மீன் லூக் 16th chapter 1 to 10. ஓகே, பைபிள்லாம் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது அப்படியே நீங்கள் பைபிள் ஸ்டடியில் அப்படியே மேலே அதெல்லாம் சிம்பிள் ஒரு கதை தான், ஆண்டவருடைய பேரபிள் தான் அது. இதில் ப்ராடிகல் மேனேஜர்ன்ட்டு இருக்குது. இதுனா இது புதுசாக ப்ராடிகல் சன் பற்றி கேட்டுக்கிறேன். அப்படின்னா கெட்ட குமாரன், இது கெட்ட மேனேஜர் பற்றி. அது ஏன் கெட்ட மேனேஜர்ன்ட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஒரு ஓகே, இது ஒரு பேரபிள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேரபிள். என்னன்னா நார்மலாக ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஆண்டவர் பேரபிள் சொல்லுவார், அப்படின்னு ஓமை சொல்லுவார். இந்த விதை விதைக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறமா வந்து சீஷர்லாம் கேட்குவாங்க, ஆண்டவர் இதுனா ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுங்க அப்படி இப்படின்லாம் டவுட்ஸ் கேட்குவாங்க. நிறைய பேரபிள்ஸ் அப்படி தான். பட் இந்த பேரபிள் அவரே அதை சொல்லிட்டு அவரே விளக்குறாரு. இஸ் எக்ஸ்பிளைனிங், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த பேரபிள். ஒரு ஜஸ்ட் ஒரு சேஞ்ச். இது என்ன விஷயம்னா, இவரு ஜஸ்ட் இந்த ஓகே அந்த அதில் இருக்கிற ஒரு 2 பேர் அதில் ஆக்சுவலாக 3 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிச் மேன் கீழே வந்து ஜஸ்ட் ஒரு மேனேஜர் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு யார் கடன் வாங்கினாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த ரிச் மேன் இருக்கிறார் இல்லையா, இந்த ரிச் மேன் வந்து இவருக்கு இந்த மேனேஜர் எக்ஸ். அந்த மேனேஜர் எக்ஸ் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இதை மேனேஜ் பண்ணனா அதை ஜஸ்ட் வட்டி கொடு, எதனா இது பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணுன்ட்டு. பட் இவரு என்ன பண்ணுறாரு, அந்த காசை வச்சுக்கின்னு நல்லா சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஓனாக ஸ்பெண்ட் பண்ணுறது. கேஜிஎஃப் டைமில் கேஜிஎஃப் இதில் சொல்லலாம், கான்டெஸ்ட்டில் சொல்லலாம், போயிட்டு டவுனுக்கு போகிறது, போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றது, நல்லா துணி வாங்குறது, வீட்டுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதோ பண்ணின்னு இருக்கிறார். இந்த விஷயம் அந்த இவருக்கு தெரிஞ்சுது, ரிச் மேனுக்கு தெரிஞ்சுட்டு என் மெசேஜ் இது இல்லை, மெசேஜ் எங்கன்னு சொல்கிறேன், இது மெசேஜ் சும்மா ஒரு கதை தான். இது ரிச் மேன் கூப்பிட்டீங்கன்னாப்பா நீ இந்த மாதிரி பண்ணுகிற, காசுலாம் வேஸ்ட் பண்ணுகிறிய என்ன எப்படின்ட்டு. அப்படி அவர் சொன்னோன்னே அந்த மேனேஜர் ஐயோ நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சே என்ன பண்ணுறது, ஒரு அவருன்னு அந்த ரிச் மேன் சொல்ல இமீடியட் அக்கௌண்ட்ஸ்லாம் செட்டில் பண்ணு, அவ்வளோதான் இது முடிச்சலாம், உனக்கு எனக்கு கணக்கு முடியுதுன்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு இமீடியட்டாக எப்படி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நெக்ஸ்ட் யார் வாழ்வாதானே, இப்படி நம்ம தனியாக செய்ய முடியாது, கஷ்டப்பட முடியாது, சரி ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு யார் யார் கடன் கொடுத்துக்கிறோமோ அவங்களெல்லாம் கூப்பிடலான்ட்டு கடன் கொடுத்துங்களாம் கூப்பிட்றாரு. எவ்வளோப்பா கொடுத்த நீ? 10,000 ரூபாய் கொடுத்த. சரி விட எழுது, ஒரு 5,000 எழுது, சீக்கிரம் இது சைன் போடுன்ட்டு. 5,000. நீ எவ்வளோப்பா கொடுத்த? ஒரு என்கிட்ட 3,000 ரூபாய் கொடுத்தாரு. சரி 300 ரூபாய் இதுக்கு சைன் போடுன்ட்டு இப்படி பண்ணுறாரு. இப்படி பண்ணி பட் இங்கே என்ன விஷயம், ஸ்டோரி என்னன்னா, அந்த யூரோ யார் அந்த ரிச் மேன் கூட பாரு எவ்வளோ வைஸ் ஆக்குறான்ட்டு இந்த ஸ்டோரி இப்படியே முடியுது. ஆக்சுவலாக இதில் 3 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க இல்லையா, அந்த ரிச் மேனும் சரி, அந்த மேனேஜரும் சரி, டெப்டர்ஸும் சரி, கடவாங்க 3 பேருமே இதில் பேட் கைஸ் தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்ல காரியமாக அவர் பண்ணுது தப்பு தானே, ஆக்சுவலாக பண்ணுது தப்பு. அதில் அந்த இவர் வேறு ரிச் மேன் வேறு ஓகே எவ்வளோ வயசாகிற பாருன்னு சொல்கிறாரு. செகண்ட், கடன் வாங்கினவங்க 10,000 கடன் வாங்கிக்கிறாங்க, திருப்பி கொடுக்கணும் தானே 10,000 ரூபாய். பட் 5,000 என்னன்னா ஓகே சைன் போடலான்ட்டு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி ஈவில் ஸ்டோரிக்கு இது ஆல்ரெடி ஃபுல்லாக ஈவில் ஸ்டோரி, இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் எடுன்றாரு. இது வேர்ல்ட்லி பீப்புள், உலகத்தாரே இவ்வளோ வயசாகிறாங்களே, நீங்கள் இன்னும் வயசாக இருக்கணும்னு சொல்ல வந்து முடிகிறார். இது 1 to 9. நெக்ஸ்ட் தான் மெசேஜ் ஸ்டார்ட். இந்த ப்ராடிகல் சன் மேனேஜர் இருக்குது லிங்க். நெக்ஸ்ட், கெட்ட குமாரனுக்கும் கெட்ட மேனேஜருக்கும் சேம். நீங்கள் பேரலாக அப்படியே ஸ்டடி பண்ணிங்கன்னா
அவருக்கு கெட்ட குமாரனுக்கு அப்பா பெரிய அண்ணன் அவர் என்ன பண்ணுறாரு, காசு எடுத்துக்கின்னு அப்பா கிட்ட வாங்கி போயிட்டு செலவு பண்ணுறாரு. போயிட்டு கண்டன செலவு பண்ணிட்டு வேற ஊருக்கு போகிறாரு, எல்லாம் காலி பண்ணுறாரு. இவரே அதே தான், அதே மாதிரி காசு வாங்குறாரு, இவரும் செலவு பண்ணுறாரு. பட் ஒரே ஒரு அந்த கெட்ட குமாரன் கதையில் என்னன்னா மனம் திரும்புறாரு அதில். பட் இவர் அந்த சான்ஸ் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, மனம் திரும்பாத வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாரு, அதை விட்டுறாரு. ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் சிமிலராகவே வருது உங்களுக்கு எல்லாமே. அதனால தான் அந்த கெட்ட குமாரன் கெட்ட மேனேஜர் கூட சொல்லலாம். ஸோ ஏன் மெசேஜ் இது இல்லை, இதை சொல்லிட்டு இப்போதான் மெசேஜ் ஸ்டார்ட். இதை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, 10வது வசனம் சொல்றாரு. நெக்ஸ்ட், he who is faithful in a very little thing is faithful also in much. என்னன்னா இது லிட்டில் திங்கு அப்படின்னு கேட்குறீங்களா? லிட்டில் ஆர்ட்ஸ் தெரியும் எங்களுக்கு. ஐ மீன் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்லாம் தெரியும். இதுனா லிட்டில் திங்கு, இது சின்ன விஷயம். சொல்கிறேன், சின்ன விஷயம் தான் இது. ஃபஸ்ட்டு இந்த சின்ன விஷயத்தினால பைபிள் விடுங்க, கொஞ்சம் அப்படியே உலகத்துக்கு வரலாம், வேர்ல்டில் என்னென்ன ஆகிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன விஷயம் பண்ணாதனால. நெக்ஸ்ட் போங்க. இது ஒரு இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஃபஸ்ட்டு, அதான் அந்த இதுக்கு ஸ்பேஸுக்கு போய் ஸ்டடி பண்ணுவாங்க இல்லையா, அது ஃபஸ்ட். அது கொஞ்சம் வித்தின் ஒரு 7 மினிட்ஸ்லேயோ ஒரு 10 மினிட்ஸில் மேலே போயிட்டு வெஞ்சிட்டு இருக்குது. அது எவ்வளோ விலை, நான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 13,000 கோடி அது. ஸோ அது காசு என்னான்னு பார்த்தா சின்ன ஒரு ஓரிங் இருக்குது, மேபி அது ஓரிங் தான் அங்கே மோந்திரம் போட்டுருங்களேன், அந்த ஒரு பாட்டை ஏதோ பாட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அங்கே போட்டுக்கிறாங்க பாருங்க, ஃபெயில் ஆஃப் ரப்பர் ஓரிங் ராக்கெட் அது சாலிட் பூஸ்டரில். ஸோ அதனால் லாஸ்ட் 7 பேர் செத்துட்டாங்க, அதில் 13,000 கோடி போச்சு. ஓகே. செகண்ட், டைட்டானிக் பற்றி கேட்டுக்கிறீங்க. டைட்டானிக்னா உங்களுக்கு ஜாக் ரோஸ் அந்த மாதிரி தான் ஞாபகம் எனக்கு. ஓகே, அதுவும் கேட்டோம். பட் இதுக்கு இதில் என்ன ஃபெயிலியர் ஏன் ஆச்சுன்னு பார்த்தா, அந்த ரிவீட்ஸ்க்கு ரிவீட்ஸு இவ்வளோ பெருசு தான் இருக்கும், சின்னதான். டிப்ளமா மெக்கானிக்கல்லாம் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அது வந்து லோ குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, வெரி வெரி லோ குவாலிட்டி, சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அதனால அது. பட் இன்னும் இன்டெப்த்தாக போனால் அந்த வார்னிங் வந்துக்குது, ஐஸ்பர்க்னு வார்னிங் வந்துக்குது. இவங்க ஜாலியாக குச்சின்னு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாத பற்றி அந்த பைனாக்குலர் எங்கேயும் வச்சுட்டுக்கிறாங்களாம். பைனாக்குலர் ஒரு 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 ரூமில் அந்த கீ இல்லையா, கீயும் இல்லை, பைனாக்குலர் இல்லை, வார்னிங்கும் போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த ரிவீட்டுடும் லோ ஸ்டாண்டர்ட். சின்ன விஷயம், இந்த லிட்டில் திங்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிசாஸ்டர், இது அந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் யுக்ரைனில், சேர்னபிள். அது பார்த்தா டெய்லி செக் பண்ணோம், குவாலிட்டியில் இருக்கிறவங்க டெய்லி செக் பண்ணோம். பட் அவங்க பண்ணியிருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் 30 பேர், ஆல்மோஸ்ட் 1000 பேருக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது நிறைய அந்த ரேடியேஷன்ஸ் வந்து. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். லிட்டில் திங்குன்னு என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். சரிண்ணா, இது ஓகே. நீங்கள் என்ன இதெல்லாம் பண்ணுகிறீங்க, நம்மலாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா, பைபிளில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லையா, எல்லாம் பெரிய பெரிய விஷயம் தானே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட். சாப்பிடாதன்னு சொன்னால் ஃபஸ்ட் அதை தான் சாப்பிட்டுக்கிறார் அண்ணாத்த ஒரு கடி கடிச்சிட்டாரு, ஜஸ்ட் பைட்டு தானே, ஆனால் ஒரு ஆப்பிள் அது நானா ஜஸ்ட் பைட்டு. அதுலேருந்து என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆக்சுவலி சின் உள்ளே வந்துச்சு, நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிரியாணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கம்மிங் டு இது லோத்து வைப்பு. அவங்க வந்து திரும்பி பார்க்காதான்னு சொன்னாங்க, அதை தான் பண்ணோம் இல்லையா. திரும்பி பார்த்தாங்க, சால்ட் ஆஃப் தி NaCl ஆயிடுச்சாங்க. ஜஸ்ட் அ டர்னு, ஒரு பைட்டு, ஒரு டர்னு. நெக்ஸ்ட்டு ஏசுப்பானாரு, நாயனா பேசுறதுன்னு ஒரு அச்சாரு, ஒரு அடி, ஜஸ்ட் அ ஹிட்டு. ஆள் தான் ஒரு காணாமலே உள்ள வரும். யூ சி ஜஸ்ட்ன்னு சொல்லுங்க, நான் ஜஸ்ட் அ லிட்டில், ஜஸ்ட் அ லிட்டில். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அ ட்ரிங்க். பசியில் எதனா அவன் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு எதாவது விட்டுக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம கெச்சிருக்கோம். அப்போ அவங்க பர்த் ரைட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பார்ன் அந்த பிளெஸிங்கும் போயிடுச்சு அவருக்கு. ஒரே அழகாக பார்ட்னர் அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கிளான்ஸு, டேவிட், அந்த கிளான்ஸ்னால அழகாக போயிடுச்சு அவன் வாழ்க்கை. ஆக்சுவலாக இன்னொரு குழந்தை செத்துச்சு, போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டான். லைஃப் ஃபுல்லாக வெறிய சேட்டை தான் வந்து ஆக்சுவலாக ஓடுறாரு அப்படியே போராட்டம். எப்படி ஒரு கிளான்ஸு, அந்த கிளான்ஸ் அப்படியே அது வேற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு அனினா சஃபிரா, அது சர்ச்சில் போய் சொன்னாங்க, ஒரு லை போய் சொன்னதுனால செத்துட்டாங்க அங்கே சர்ச்சில். எல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆமாம் தானே, ஜஸ்ட் அதுதான் ஒன்று. ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் என்ன போட்டிருந்தேன், போடவே இல்லை அந்த ஜஸ்ட் வேர்ட். சடனாக காலையில் தான் யோசிச்சுன்னா இது ஜஸ்ட் இது பொருளாண்டு வந்துச்சு. நம்ம கூட நம்மளது வருது ஸ்டோரி இப்போ ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு இது விடுங்க, இதெல்லாம் பைபிள். ஃபஸ்ட்டு நான் உலகத்துக்கு சொன்னேன், பைபிள் சொன்னேன். இப்போ எந்த சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் ஆல்ரெடி அது ஃப்ரைடே
ஜோசப் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அதில் கொஞ்சம் பேர் வந்துக்கிறாங்க. அதில் சொன்ன கதை தான். சின்ன வயசில் அதுதான் இங்கே ரெக்கார்ட் பண்ணாதான்னு சொன்னேன். ஓகே, சின்ன வயசில் என்னது பீடி பிடிக்க ஆசை ஆயிடுச்சு எனக்கு. பீடி பிடிக்கினா தாங்குதுப்பா இந்த பீடியில், ஏன் எல்லாம் பிடிக்கிறாங்களேன்னா அது புகை வருது, ஏன்னா இது ரெட் ஆகுதுன்ட்டு சின்ன ஆல்மோஸ்ட் 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரின்ட்டு அந்த அங்கே ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு கோயில் இருக்கும் பக்கத்தில். யாரோ ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு யாரோ குச்சி போட்டுக்கிறாங்க, ரெட்டாக தெரிஞ்சிச்சு. ஓகே இருக்குதுன்ட்டு எடுத்துட்டு ஒரு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு, ஐயா சிரிக்கிறார் சார் கணேஷ் ஐயா, ஃபுல்லாக இழுத்துட்டு, ஓ சூப்பராக இருக்குது இது, நெக்ஸ்ட் கூட இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறேன். அது லோக்கல் கம்பெனி போல் தருது, க்ளீனாக நம்மளை காட்டி கொடுத்துச்சு. வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் அப்பா உட்காந்துக்கிறாரு. எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துனுக்கிறாரு, சப்ஜெக்ட் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காரு. அச்சார் அடி, தக்காளி சட்னி மூக்கில் வாயில வந்துச்சு. ஆக்சுவல் சரியான அடி. ஒரே டைம் தான் அடி வாங்கிக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட நான். அது ஒரு டைம் தான், அதோட லாஸ்ட். அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்பெனியில் எத்தனையோ பெங்களூரில் இருக்கிற எல்லாம் ஒரு 30-40 ரிசார்ட்டு போயிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் எட்டுன்னு போவாங்க கம்பெனியில், போய் தான் ஆகணும். எங்கெங்கேயோ போயிட்டு எவ்வளோ, அது இப்போ அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. சின்ன விஷயம் தான், நீங்கள் சொல்லிக்கலாம் அடிக்க விடுனா ஒரு டைம் தானேன்ட்டு. அது விட்டுருந்தா அப்போ அது அப்படியே வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். சின்ன விஷயம் தான், சின்ன தானே அது. எங்கள் அப்பா அப்படியே விட்டுருந்தாருண்ணே, பரவாயில்ல விட எப்போனா போகுது, தெரியாமல் பண்ணிட்டேன் விடுன்ட்டு அப்படின்னு. எனக்கும் அது ஓகே விட, அப்பாவும் கேட்கல அப்படின்ற அந்த அடி அடிச்சதுனால அப்படியே அந்த ஆசையே போயிடுச்சு. ஜஸ்ட் லிட்டில் திங், இந்த லிட்டில் திங் அப்படியே கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று, அப்போ நான் என்ன பண்ணேன், பைக் எடுத்துக்கின்னு ஒரு 3 months முன்னாடி பைலேட்ஸ்க்கு ஏதோ போயின்னுக்கிறேன், மார்க்கெட் போகலான்ட்டு யாரோ ஒருத்தர் கை காமிச்சிட்டு கொஞ்சம் விட்டுரு தம்பி அப்படின்னாரு. சரி உக்காருங்க அங்கிள் அப்படின்ட்டு இங்கேருந்து டேரெக்டாக பைலேட்ஸில் விட்டுருந்தார். நானும் பைலேட்ஸில் சரி நீங்கள் எங்கே போனேன்னு கேட்டேன். நீங்கள் பைலேட்ஸில் விட்டு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போனேன்ட்டு அப்படின்ட்டு பைலேட்ஸ் கிட்ட போயிட்டு, சரி வாங்க நான் இதுக்கிட்ட போனேன், அந்த மதர் ஆஃப் மைன்ஸ் கிட்ட போனேன்ட்டு. அங்கே கிட்ட போயிட்டு அவர் எங்கே இறங்குறாரு அங்கேயே விட்டு, எனக்கு என்ன தெரியல மனசு விட்டுனான்ட்டு அது ஏதோ ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஆண்டோடைய யோசனை. ஒருத்தர் ஒன்று 1 கிலோமீட்டர் கூப்பிட்டா நீ 2 கிலோமீட்டர் போகணும், அது ஏதோ ஞாபகம் வந்துச்சு, அது இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் அப்படி போனேன். போயிட்டு நான் ஆஃப் பேண்ட்டில் இருக்கிற, ஆஃப் பேண்ட்டு டிஷர்ட், பிளாக் டிஷர்ட்டு, தாய் விட்டு ஏதோ இதில் இருக்கிறேன். இறங்கிட்டு நீ பாஸ் ஷாப்பானார். என்ன அங்கிள் இப்படி சொன்னீங்க, போயினேன்ட்டார் ஆல்ரா சொல்லிட்டு. அப்போ நான் யோசித்தேன் ஆக்சுவலாக, பாஸ்டரும் சரி கிறிஸ்டியன் மத்தியில், ஐ மீன் பப்ளிக் மத்தியில் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு. அதனால தான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக. இஃப் யூ டூ குட்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியுது, ஓ நீங்கள் இப்படி தானான்ட்டு. சம்மந்தமே இல்லை, அந்த அட்லீஸ்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வேற மாதிரி இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். நான் வேற மாதிரி இருந்தேன் அந்த டைமில். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் நன்மை செஞ்சால் எப்படி ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு சொல்கிறேன். சின்ன விஷயம் தான். பைலேட்ஸ்க்கு அங்கத்துக்கு ஒரு 300 மீட்டரும் 400 மீட்டர் இருக்குங்க போகிறதுக்கு வேலை தான், 0.5 கிலோமீட்டர். இதே மாதிரி அங்கே பெங்களூரில் கூட ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் நார்த் இந்தியன், நான் போயினுக்கிறேன் ஏதோ மீட்டிங் போயினுக்கிறேன், அங்கே சர்ச் போயினுக்கிறேன் காலையில். அங்கே போகும்போது என்ன அங்கே கொஞ்சம் விட்டுரு சார் அப்படின்னாரு. நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனேன், அவர் இங்கே விட்டு சொல்கிறார், விட்டு கூட இப்படி போகலாம். சரி வாங்கன்ட்டு நான் இப்படி விட்டு போனேன்னே, அதான் சர்ச்சுக்கு போயினுக்கிறேன்னு சொன்னேன் அவருக்கு. அதுக்கு அவர், ஆமாம் சரி கிறிஸ்டியனா நீங்கள், ஆமாம் ஓ நானும் கிறிஸ்டியன் தான், பேப்டிஸ்ட் சர்ச் போகிறேன். ஆமாம் எங்கே இருக்குது இங்கே சர்ச்சுன்னாரு. அதாங்க அது சர்ச்சுன்னு. அங்கே ஒரு 2 ஆத்மா வந்துச்சு அந்த சர்ச்சுக்கு. ஜஸ்ட் லிட்டில் திங் தான், அதுவும் லிட்டில் தான். இப்படி போகிறது நான் இப்படி போயிட்டு இப்படி வந்தேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இது வந்து சின்ன விஷயம் லைஃப்பில் நடந்தது. இப்போ கம்மிங் டு உங்களது வரலாம். ஓகே, ஸோ யாரா இப்போ நேற்று ஏதோ டிஸ்கஷன் பண்ணும்போது இப்போ கேட்டாங்க, இங்கே சிகரெட் குடிக்கூடாது அப்படின்ட்டு பைபிள் இல்லை எங்கேயுமே இல்லையாண்ணா, எங்கே இருக்குது காமிங்க, தேட்டருக்கு போகக்கூடாது எங்கே இருக்குதுன்ட்டு. சிகரெட் குடிக்கூடாதுன்னு அதுலேயே எழுதிட்டு இருக்குதேப்பா, பைபிள் தேவையில்லை தானே உங்களுக்கு ஆக்சுவலாக. இல்லை சில இப்போ இருக்கிறாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் ரெய்னி கைஸில், அதுலேயே எழுதிட்டு இருக்குது, தேவையில்லை. தேட்டருக்கு போகக்கூடாது எங்கே போட்டுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் தேட்டர் போகக்கூடாது தான், இப்போ அங்கிள் போயிட்டுக்கலாமே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஆக்சுவலாக, அவரும் போகிறதுன்னா. ஏன்னா எங்கே லிங்க் ஆகுதுன்னா, துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல நீ உட்காரக்கூடாதுன்னு இருக்குது. அதை வச்சே நீ இம்ப்ரோவைஸ் பண்ணி நீங்க திங்க் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆமா தானே, சிம்பிள் தானே, எல்லாத்துலையும் எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் லாட் ஆஃப் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்கிறாங்க, யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட சேர்றீங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா தெரியல. இப்படி நீங்கள் எல்லாரும் செலக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கலாம். அதுதான் நான் நேற்று அந்த மீட்டிங்கில் கேட்டேன், யார் யார் பைபிள் படிச்சதுன்னு கேட்டால் யாருமே கை தூக்கல. யாரோ ஒரு பாப்பா தான் கை தூக்குனாங்க அவுட் ஆஃப் 33. அப்போ தான் நான் யோசித்தேன், இவங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னு. இது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு பைபிளில் வந்து உங்களால் படிக்க முடியாதுன்றா இதில் டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படித்தா போதும் அட்லீஸ்ட்.
ஜஸ்ட் லிட்டில் திங் தான். டெய்லி படிச்சு ஃபிட் பண்ணுங்க. மேத்யூவில் ஒரு சாப்டர், ஜெனிசஸில் ஒரு சாப்டர். அதுக்கு தான் பிரிண்ட் அவுட் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே மச்சு பைபிள் வச்சுட்டு காலையில் ஏஞ்சிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு, ஆமாம் ஒரு உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, பைபிள் புரியணும்னு அவசியமே இல்லை. என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் ஜஸ்ட் 7th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு 8th ஸ்டாண்டர்ட் அந்த பெமில் ஸ்கூல் போகும்போது அந்த டீச்சர் என்னை கூப்பிட்டு செரானடி அடிச்சிட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸ் தெரிலன்ட்டு சக்க தட்டி, அதுவும் பொண்ணு அந்த கேர்ள்ஸ் முன்னாடி அடிச்சு அடி. இப்போ கூட எனக்கு ஞாபகம் ஆக்சுவலாக. அன்னிலேருந்து சரியான அழுதுட்டு என்ன ஒரு இங்கே பார்த்தா டிஸ்டிங்ஷன்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, அங்கே பார்த்தா ஒன்றுமே தெரியல, சிம்பிள் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே தெரில. இப்படி ஆயிடுச்சு லைஃப் நம்மளுக்குன்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ணது தான் இது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டடி பைபிள் வாங்கி அதை படிச்சுக்கிறேன் உட்காந்து. சும்மா எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, சும்மா இந்த மாதிரி ஒரு பைபிள், அதுவும் சின்ன பைபிள் நினைக்கிறேன். ப்ளூ கலரில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் ஏதோ வரும், அதில் ப்ராப்ஸ்லாம் வரும். காலையில் ஏஞ்சிக்குவேன், எனக்கு தெரிஞ்சதில் ஆள் தான். இதை படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நம்ம படித்தா நல்லா நம்மளுக்கு ஞானம் வரும், நம்ம கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடலாம். இவ்வளோ தான் மைண்டில் இருந்தது. வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அதில் புரியுதா புரியலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியும் வேண்டாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன அந்த 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 பிரசனமே உங்களுக்கு நினைப்பிடும். ஆக்சுவல் நீங்கள் காலையில் உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ ஒன்று படிக்கும், ஏதோ டவுட் வரும். இருக்கிறாங்க டவுட்ஸ், அங்கிள் இருக்கிறாரு, இடையன் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து டவுட்ஸ் கேட்கலாம், கிளாரிட்டி கொடுக்குவாங்க. பட் படிக்க கடமை உங்களுக்கு தானே. நீங்கள் படிக்காமையே டைம் பண்ணாமல் இது பண்ணாதான் யாருமே கை தூக்கணும், யாருமே கை தூக்கல. வெரி டேஞ்சரஸ். நான் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் அதே தான். ஒரு நிமிஷம். இதெல்லாம் பண்ணுறீங்க ஐ திங்க் ஸோ. இதில் எல்லாமே அது என்ன நமக்கு ஒன்றுமே புரியல. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இதை எதோ போட்டுக்கிறாங்க போகிறதில்ல, டிக்டாக் அது இதெல்லாம். இதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இதில் வச்சுன்னுக்கிறீங்க, என்ன கதைன்னு தெரில. பைபிள் படிச்சிங்களான்னா சாரிண்ணா, என்னால் அதெல்லாம் படிக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுறோன்னு இப்போ சொல்கிறேன். நேற்று அங்கிள் கிட்ட பேசணும், இந்த டாபிக் வச்சுமா சொன்னார் எனக்கு என்ன விஷயம். டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறது, அனாவசியமாக அப்புறமா கொஞ்சம் ஒரு 28 வயசு ஆனாலும் வேலை இல்லாமல் சுற்றுறது, இதெல்லாம் அப்படியே பண்ணி ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. ஆண்டவர் என்ன பண்ணாரா பாட்டுக்கு எல்லாம் அத்தை பரிசுத்தாவே கொடுத்துட்டுக்கிறார் ஹெல்ப்பராக. நீங்கள் பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல, படிக்கிறதில்ல. சண்டே வருது, ஒயிட் அண்ட் ஒயிட், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போகுது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருது, கேட்குறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு போடுறது. நெக்ஸ்ட் நாம சாரி அந்த முன்னாடி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தப்பு கரெக்ட் எது, கரெக்ட் தப்பு எதுன்ட்டு. ஹிப்போக்ரஸின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்ன விஷயம்னா, உங்களுக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், கரெக்டுன்னு தெரியும், அதை பண்ண மாட்டீங்க. அதை ஏன் பண்ண நம்ம? கரெக்டுன்னு தெரியும், தட்ஸ் த மீனிங் ஆஃப் ஹிப்போக்ரஸி. யூ பிலீவ் சம்திங் குட் பட் டூயிங் த ஆப்போசிட். ப்ரிட்டண்டிங், தெரிஞ்சே பண்ணுறது, உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பைபிள் டைமில் ஆண்டவர் பயங்கரமாக திட்டிக்குவார் ஒருத்தங்களை, யாருன்னா பரிசெயர். பரிசெயர் வந்து அவங்கள பற்றி சொன்னார், தே ஆர் வெரி குட், அவங்களுக்கு டாக்டர்ஸ்லாம் வெரி குட், பட் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல விஷயம், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியே வண்டி காமிச்சிக்கிறது, பார்த்தியா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருது, சோத்திரம் அந்த சோத்திரம்பா எப்படி இருக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லி அப்படியே எல்லாரும் முன்னாடி நான் இப்படி காமிச்சிக்கிறது. அவங்கள ஆண்டவர் திட்டினது பார்த்தா வார்த்தைங்களாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சும்மா ஹிப்போக்ரைட்ஸு, பிளைண்ட் கைட்ஸு, ஒயிட் வாஷ் டூம்ஸு, சில்ட்ரன் ஆஃப் டெவிலு, ரூட் ஆஃப் வைப்பர்ஸு, லவ்வர்ஸ் ஆஃப் ஆனர். இதுதான் நம்மளும் பண்ணுகிறோம். யாருமே பைபிளே படிக்கலையே. ஐ மீன் என்ன சேர்த்து தான் சொல்லுங்கிறேன், மெசேஜ் உங்களை சொல்ல எல்லாமே இதெல்லாம் நம்ம தான் ஆக்சுவலாக. சர்ச்சு கொண்டு வரோம், அவங்கள சர்ச்சு கொண்டு வருவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட பேசினா பேசல, காலையில ஏஞ்சி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர் தான், அது பண்ணல, பைபிள் படிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது அப்போ நம்மளும் பரிசெயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நம்மளுக்கும் அவங்களுக்கும் சேம் தான். என்ன ஒன்று, அந்த ஜஸ்ட் அது போக மாட்டேன், கரெக்டாக வரணும். இதுவா இல்லை, அது ரெஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. தெரியுதாங்க? அது டிவியில் அது ஓகே. நம்மளுக்கும் அவங்க டிஃப்ரென்ஸே இல்லை. ஹைலி டேஞ்சரஸ் திங் ஆக்சுவலாக. இப்போ ஆண்டவர் பற்றி தெரியாதவங்க கூட மன்னிச்சுடுவார் ஆண்டவர். ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து மாட்டிக்கினீங்க, அந்த பேஜில் மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை அழிச்சிட்டார். இத்தை விட்டு இங்கே ஒரு காலை வச்சுக்கினேன், இங்கே ஒரு காலை வச்சுக்கினேன், டபுள் மைண்ட் எல்லாம் இருந்துக்கினேன், இத்தை பண்ணிக்கலாம், ஆண்டவர் ரொம்ப கிருபையில் வருவீங்க, ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வேற ஆக்டிங். அதுதான் இவங்க தான் ஆக்டர்ஸ். ஹிப்போக்ரைட்ஸுக்கு க்ரீக்கு அங்கேருந்து, அந்த க்ரீக்கு அங்கேருந்து டெரிவ் ஆகுது அந்த வேர்டு. ஆக்டர்ஸ்ன்னு வருது ஆக்சுவலாக. ட்ராமா பண்ணுவாங்க, அவங்க பேர் தான் ஹிப்போக்ரைட்ஸ். ஒரு கிறிஸ்டியனாக ஆயிட்டா பேசிக் திங்ஸ்க்கு எத்தனை பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். இப்போ நான் அவருக்கு
காசு கொடுத்தா இல்லையா, நெக்ஸ்ட் எப்படி காசு கொடுக்கணும்னா, கிஃப்ட் எப்படின்னா பிளான் பண்ணிக்கிறது எப்படின்னா, நெக்ஸ்ட் சாட்சி சொல்ல வரும்போது நீங்க எப்படி சாட்சி சொல்லணும்னா, நான் வெளியே போயிருந்தேன், யாரோ ஒருத்தர், நான் ஆல்ரெடி ஃப்ரைடே மீட்டிங்ல சொல்லியிருந்தேன், யாரோ ஒருத்தர் பஸ்ல போயிருந்தேன், நான் உட்காந்துருந்தேன், யாரோ பெரியவங்க வந்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு ஏஞ்சி நின்ட்டேன்னா, இதுதான் சாட்சி. நெக்ஸ்ட் இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட். வெரி கிளியர். இதுதான் கிஃப்ட். நெக்ஸ்ட் டைம் வயசான ஒரு நாள் நிற்க முடியல, நான் கியூவில் இருந்தேன், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு விட்டேன். நீங்கள் ஆண்டவர் லவ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிறீங்க? ஆக்சுவலாக சர்ச்சுக்கு வரதெல்லாம் இல்லைப்பா, சர்ச்சுக்கு வந்து போயிட்டெல்லாம் லவ்னு அர்த்தம் இல்லை. இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்ஸ். என்ன கமாண்ட்ஸ் ஆண்டவர் சொன்னார்? இதெல்லாம் என்ன செய்கிறீங்களோ மற்றவங்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு, கண் தெரா, இவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறீங்களோ உங்கள் வீட்டில் எல்லாம் தான் வருது. அது ஆக்சுவலாக எவ்ரி திங் கம்ஸ் டு தட். அதுதான் லவ் பண்ணுறது. வந்துட்டு கைத்தட்டு ஆண்டவரே அதெல்லாம் சும்மா ஆக்டிங், இதே தான் அவங்க பண்ணுறது. சேம் ஜோராக ப்ரேயர் பண்ணுறது, எல்லாம் மாடி ஆண்டவரே ஒயிட் ஷர்ட் எல்லாம் பார்த்தாச்சுங்க. தயவுசெய்து ப்ளீஸ் சேஞ்ச். அதான் நெக்ஸ்ட் டைம் சாட்சி சொல்லும்போது பிளெஸ்ஸிங்ஸ் வேற. உங்களுக்கு படிப்பு கொடுத்து இந்த வீடு காரு அதெல்லாம் பிளெஸ்ஸிங். சாட்சினா மற்றவங்க முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். டாக்டரன்ஸ் காட்டலும் உங்கள் லைஃப் தான் முக்கியம். யோர் த ஃபிஃப்த் காஸ்பல்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். அதுதான் மீனிங். 4 காஸ்பலுக்கு 5th நம்ம தான். நல்லா தலையிலேருந்து முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் காட்டணும். ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் அந்தந்த இடத்துல ட்ரை பண்ணால் அவங்களை பார்த்து நிறைய பேர் வந்துடுவாங்க. ஏன் வரலன்னா, நான் இப்போ நான் ஏன் போகக்கூடாது சரி இதுக்கு தேட்டருக்குன்ட்டு. நீ போகலாம் தேட்டருக்கு, உன்னை யாரும் உள்ள சர்ச்சில் கிட்ட வர வந்துட்டுக்குவான் 90% போகலாம் சர்ச்சுக்குன்ட்டு. சரி விடு, லாஸ்ட்டாக தேட்டருக்கு போகலாம், நீ போயிட்டு படம் பார்த்து நான் சர்ச்சுக்கு போகலாம், நீ அங்கே போயிட்டு இருக்கு. ஓ இவர் இங்கே தான் வந்து நிற்கிறாரு, ஓ அப்போ நம்ம தேட்டருக்கே போகலான்ட்டு அவன் வருதான் வரமாட்டான். டேஞ்சரஸ் திங் ஆக்சுவலாக. வயசே சொல்கிறேன், இது வேணாம். இது அவங்க அப்படி இருந்தாங்கன்னு ஃபுல்லாக அவங்கள ரூல்ஸுங்க அப்படி. பட் ஆண்டவர் பிள்ளைங்கலாம் ஃபுல்லாக ஆல்வேஸ் வேறு கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ்லாம் எங்களுக்கு தெரிலனா நீங்கள் பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த இந்த பிளான். இன்னொரு கிஃப்ட்டுங்குது. நெக்ஸ்ட் டைம் யார் இன்னும் ஜாஸ்தி படிக்கணும் அவங்களுக்கும் கிஃப்ட். நெக்ஸ்ட் டைம் இது ஃபில்குது இல்லையா, நானும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன். பிக்சரில் டெய்லியும் ஒன்று டிக் பண்ணுறேன். ஆக்சுவல் டிக்கிங் ஈஸி தானே. டிக்கிங் படிக்கிறது டிக் பண்ணுறது மீன்ஸ் டு சே ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா உங்களை யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு டீச் பண்ணலாம் உங்கள் பசங்களுக்கோ, நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஆண்டு ஒரு நல்லவர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மேம் அதான் லாட் இதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. இஃப் யூ லவ் மீ, ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நீ தான் என் சொந்தம், நீ என் ரட்சகர், நம்ம லவ் பண்ணுறோம் ஏதோ சொல்லி எல்லாம் சொல்லுறதுலாம் ஓகே. நீ அப்படி சொன்னனா என் கமாண்ட்மெண்ட்ஸை நீ கீழ்ப்படுவ. சிம்பிள். ஆண்டவர் எப்பவுமே வெரி சிம்பிளாக தான் பேசுவார். இது வெரி வைஸ் காட். சிம்பிளாக தான் முடிவார். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டார். ஆமாம் தானே, ஒரு ரட்சகர் தானே, என் ராஜா என் ரோஜா ஏதோ ஃபுல் ஹெவி பாட்டு பயங்கர எல்லாம் ஓகே. ஃபாலோ பண்ணியிருந்தேன், நான் சொல்லுறது செய், வேறு ஒன்றும் பண்ணாத. வா கற்றுக்கோ, சர்ச்சில் எவ்வளோ கற்று தராங்க எல்லாம் அங்கிள் பாஸ்டர் எல்லாம் கற்று தராங்க, கற்றுக்கு வந்து வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, ரைட் இம்ப்ளிமெண்ட். ஃபெயில் ஆகும் சம்டைம்ஸ். நான் இப்படி பண்ணனா பட்டு இப்படி இல்லைன்ட்டு எங்கள் அப்பா அம்மா சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, நீ உன் ரோலை பண்ணு. டேடி மம்மி சரியில்லை, எங்கள் சித்தப்பா சரியில்லை, எங்கள் ஃப்ரெண்டு சரியில்லை, அவங்கெல்லாம் அப்படி எப்படின்னா கேட்டேன். உன் ரோல் என்ன? ஒரு பையனா உன் ரோல் என்ன பண்ணும்? அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு, ரெஸ்பெக்ட் பண்ணு, கீழ்ப்படிது கீழ்ப்படி. எதனா தப்பாக சொன்னால் போயிட்டு நீ விக்கிரத்தை வணங்கினா வணங்கக்கூடாது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லிடணும். திருடுனா திருடக்கூடாது. அது விட்டு நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது உங்கள் ரோல். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்குவார். அப்பா அவர் ரோலே மிஸ் பண்ணிட்டாரு, நீ என்ன பண்ணியிருந்த? உனக்கு ஒரு நானே உனக்கு ஒரு புத்தி கொடுத்துக்கிறேன், ஒரு சோல் கொடுத்துக்கிறேன், நீ யூஸ் பண்ணலையா உன் பிரெயினை? அதான் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக இப்படி தான் கேட்குவார். அந்த அப்பா அம்மா நம்மளுக்கு ஒரு இந்த வழி பண்ணி கொடுக்குவாங்க, எல்லாம் டிபெண்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு சென்ஸ் வந்துட்டு பிறகு நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு? நெக்ஸ்ட் பிரியன், அது ஒரு ஒரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. அது பிரியன் ப்ளே பண்ணுவார் ஆக்சுவலாக. இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல, பசியில் நாங்கள் ஏதோ கேட்டுட்டு சாரிண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு டைம் பாஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு பாட்டு அதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்குது, அந்த பாட்டு கேளுங்க. அது ஆகிட்ட பிறகு வில் டிஸ்கஸ் ஃபர்தர். இது நம்பணுமா? அது டைம் ஆச்சா? 11 o'clock ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைமு இப்போ நான் வரும்போது 100% இது கேட்கலாம். ஒன்று இது எவ்வளோ பேர் படிச்சுக்கிறீங்க, இன்னொன்று ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பேருக்கு நீங்கள் சாட்சியாக இருந்துக்கிறீங்கன்ட்டு. ஆண்டவர் எனக்கு பைக் கொடுத்தாரு, ஆண்டவருக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு இல்லை, அங்கே கூட அது இந்துவாங்க, அவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க பைக்கு, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒன்று இருக்குது பைக்கு, கார் உங்களுக்கு தாங்குதா? அவங்ககிட்ட இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்துவாக்குறாங்க, அவங்ககிட்ட இல்லையா? எல்லாருக்கிட்ட இருக்குது தானே. உங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாம் அது எல்லாம் இல்லைப்பா மேட்ரு, அதெல்லாம் போய்டும், இந்த உலகத்தோடு போயிடும். நீ என்ன ஆண்டவருக்காக பண்ணிக்கிறேன்ட்டு தான் அங்கே வந்து கேட்குவார்.
இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் யோசித்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. அவங்க இந்துவா இருக்காங்க, நீங்க சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அது அப்படிதான். பட் நீங்க அவங்க ப்ரேயர் பண்ணணும். அந்த 100% அப்படி பண்ணுவார். ஜஸ்ட் இந்த பாட்டு கேட்ட அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது இந்த பாட்டு ஒரு நிமிஷம் கிடையாது, ஒரு நிமிஷம். இதுனா விஷயம்னா, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் இவங்க தான் அதுக்கு காரணம். எங்க அப்பா சரியில்லை, எங்க ஃப்ரெண்டு சரியில்லை, எங்க லைன் சரியில்லை, பக்தி இருக்கா சரியில்லை, அந்த மாதிரிலாம் குறை சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு திஸ் சாங். ஓகே ஓகே. டுடே மீறியும் நான் எப்படின்னா அதே மாதிரி ஜஸ்ட் மாதிரி ஜஸ்ட் மார்க்ஸ் தானே எல்லாரும் ரோல் மேஜர் எஃபெக்ட். நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்துங்கிறதுனால நம்ம ஆண்டவர் கிரேஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, இறக்கமாக இருக்கிறாரு. ப்ளீஸ் டோன்ட் அதை ரொம்ப இதுவாக எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ டீவியேட்டு படிக்காம, பைபிள் படிக்காமல், ப்ரேயர் பண்ணாமல், ஆண்டவருக்குள்ள இன்னும் வளராமல், அப்படியே தான் பார்த்து அப்படி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா சம்திங் வில் சடன்லி எதனா ஒன்று ஆச்சுன்னா வி டோன்ட் நோ. இட்ஸ் வார்னிங் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ.